Come back! No, this is not the way! டிவிகே கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்தா ஐபிஎஸ் ஆபீசர் ஈஷா சிங் ரொம்ப கடுமையா திட்டி கொஸ்டின் பண்ற வீடியோ வைரலா போனதுக்கு அப்புறம் தான் யார் இந்த ஈஷா சிங்னு எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருக்காங்க. டிவிகே முதல் முறையா புதுச்சேரியில நடத்தின நிகழ்ச்சியில தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அங்க கட்டுப்பாடுகள் எல்லாமே ப்ராப்பரா இருக்கா, பாஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் உள்ள வராங்களா, இந்த விஷயம் எல்லாமே கவனிச்சு அந்த இடத்திலே கையில எடுத்தவங்க தான் ஐபிஎஸ் ஆபீசர் ஈஷா சிங். அந்த இடத்துல அவங்க எதுக்கு அப்படி ரியாக்ட் பண்ணாங்கிறதுக்கான காரணமும், புசி ஆனந்த எதுக்கு திட்டுனாங்கிறதுக்கான காரணமும் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த தைரியம் வந்ததுக்கான கதை தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். கதை ஆரம்பிக்கிறது 1985. யோகேஷ் பிரதாப் சிங் ஐபிஎஸ் ஆபீசரா போஸ்டுக்கு வந்த சமயம். தொடர்ந்து 9 வருஷத்துக்கு யூபில தான் இவர் ஐபிஎஸ் ஆபீசரா சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சேஞ்ச். 1993ல யூபில இருந்து அவர் முதல் முறையா மும்பைக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. இவரை பத்தி நான் ஏன் சொல்றேன் தானே நீங்க எல்லாருமே யோசிக்கிறீங்க. இவர் தான் நான் முன்னாடி சொன்ன ஐபிஎஸ் ஆபீசர் ஈஷா சிங்கோட அப்பா யோகேஷ் பிரதாப் சிங். இவரும் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா தான் இருந்திருக்காரு. ஒரு நேர்மையான ஆபீசர், எல்லாரையுமே ஒன்னா பார்க்கணும், ரிச் புவர்னு இல்லாம ட்ரீட் பண்ணணும், எல்லா பிரச்சனைகளுமே தீர்க்கணும், கரப்ஷன் இல்லாத ஒரு கண்ட்ரியா மாத்தணும், இந்த மாதிரி ஒரு கோலோட சர்வீஸ்ல வந்தவர். இவர் சர்வீஸ்ல வந்த சமயத்துல இருந்தே, முக்கியமா ஈஷா சிங் பிறந்த வருஷத்துல இருந்து இவங்க குடும்பம் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 1995ல இருந்து நிறைய பிரச்சனைகள் இவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கான காரணம் ஈஷா சிங்கோட அப்பா ஒரு நேர்மையான ஆபீசரா இருந்ததுதான், கரப்ஷனுக்கு எதிராக ஃபைட் பண்ணதுதான். அதனாலேயே அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து சர்வீஸ்ல இருந்து குவிட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஈஷா பிறந்ததுல இருந்து முதல் 10 வருஷம் அவங்க குடும்பம் கஷ்டங்கள் மட்டும் தான் பார்த்திருக்கு. இந்த கஷ்டங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சர்வீஸுக்கு தான் நம்ம வரணுங்கிற ஆசை ஈஷா சிங்குள்ள வந்திருக்கு. நம்ம நாட்டிலயும் நேர்மையான ஆபீசர்ஸ் இருக்கணும், ஹானஸ்டா இருந்தா அவங்க நிலைமை இப்படி எல்லாம் ஆகக்கூடாது, அவங்களை ரிவார்ட் பண்ணணுங்கிற ஆசை 10 வயசுலயே அவங்க மனசுல தோணிருக்கு. அந்த சின்ன வயசுல அவங்க எடுத்த முடிவு தான் இன்னைக்கு அவங்களை இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்கு. இந்த இடத்துல ஈஷாவோட அம்மா பத்தி கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும். அப்பா சிங் இவங்களும் சிவில் சர்வீஸ்ல இருந்தவங்க தான். இந்தியன் போஸ்டல் சர்வீஸ்ல இருந்து குவிட் பண்ணி இப்ப அட்வொகேட்டா வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நேஷனல் நியூஸ் சேனல்ஸ் எடுத்தாலே அப்பப்ப நம்ம பாக்குற ஒரு முகம் தான் அட்வொகேட் அப்பா சிங்கோடது. இஷாவோட அப்பா ஃபோர்ஸ்ல இருந்து குவிட் பண்ணதுக்கு அப்புறம் குடும்பத்தை மொத்தமா பாத்துக்கிட்டது அவங்களோட அம்மா தான். அவங்க ஒரு என்ஜிஓ ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அட்வொகேட்டா வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட்வொகேட்னு சொல்லும் போது நிறைய கேசஸுக்கு அவங்க நீதி வாங்கி கொடுத்திருக்காங்க. ரொம்ப சின்ன சின்ன கேசஸ்ல இருந்து பெரிய பெரிய கேஸுக்கு கூட அவங்க நீதி வாங்கி கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த கேஸுக்கெல்லாம் நம்ம வாதாட முடியுமான்னு நினைச்ச கேஸுக்கு கூட அவங்க வாங்கி கொடுத்திருக்காங்க. அப்படிதான் 2 போஸ்டல் ஸ்டாஃப்க்கு கேலண்டரி மெடல் வாங்கி கொடுத்திருக்காங்க அப்பா சிங். அதாவது போஸ்டல் சர்வீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இது வரைக்கும் எந்த விதமான அவார்டோ மெடல்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனா அப்பா சிங் மூலமா தான் 2 போஸ்டல் ஆபீசர்ஸ்க்கு கேலண்டரி மெடல் கிடைச்சிருக்கு. அது கண்டிப்பா ஒரு சின்ன விஷயம் கிடையாது இல்லையா? அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து வளர்ந்ததுனாலதான் ஈஷா சிங் சின்ன வயசுல இருந்தே அவ்வளவு தைரியம் இருந்திருக்கு. புதுச்சேரியில இப்ப நடந்த சம்பவம் கூட அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். சின்ன வயசுல இருந்தே சர்வீஸ்ல இருக்கணுங்கிற ஆசை தான் ஈஷா சிங்க்கு இருந்திருக்கு. ஆனா அவங்க காலேஜ் படிக்கணும்னு முடிவானதுக்கு அப்புறம் அவங்களோட அம்மாவோட ஆசைக்காக நேஷனல் லா ஸ்கூல்ல சேர்ந்தாங்க. ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே ஒரு பேக் பெஞ்சரா இருந்ததுனால நம்மளால லா ஸ்கூல்லாம் கிராக் பண்ண முடியாது, என்ட்ரன்ஸ்லாம் கிராக் பண்ண முடியாதுன்னு அவங்க நினைச்சிருக்காங்க. ஆனா அம்மாவோட ஆசைக்காக அவங்க கஷ்டப்பட்டு படிச்சு ஆல் இந்தியா ரேங்க் 35 வந்தாங்க. பெங்களூர்ல நேஷனல் லா ஸ்கூல்ல அட்மிஷனும் கிடைச்சது. லா படிக்க ஆரம்பிச்சப்போ அவங்களுக்கு இந்த ப்ரொஃபஷனும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அவங்க படிக்கிற சமயத்துல ஒரு சீனியர் அட்வொகேட் கிட்ட இன்டர்ன்ஷிப் போன சமயத்துல இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது, லா எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி கேசஸ் வருது, அதை எப்படி சால்வ் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டி இவங்களுக்குள்ள வந்துச்சு. அப்படி 3rd இயர் படிக்கும் போதே அவங்களுக்கு கண்ட்ரியோட பெரிய லா ஃபார்ம்ல வேலை கிடைச்சது. அவங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி பேக்கேஜ் கேட்டாலே ஷாக்கிங்கா இருக்கும். அதாவது அவங்களுக்கு 16 lakh to 20 lakh per year தான் அவங்களோட சேலரி பேக்கேஜா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அட்வொகேட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கோடிகள்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. 2018ல அவங்க லா படிச்சு முடிச்சாங்க. அதுலயே லட்சத்துல சம்பாதிக்க ஆரம்பிச்சவங்க கோடிகள்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. இது எல்லாமே ஈஷா சிங் சொன்ன விஷயங்கள் தான். இப்ப அட்வொகேட் ஆகி அவங்க இவ்வளவு தூரம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாலும் அந்த 10 வயசுல அவங்க மனசுக்குள்ள வந்த ஒரு ஆசை இருக்கு இல்லையா, சர்வீஸ்ல வரணும்ங்கிறது, அதுக்கு எஃபர்ட் போடணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க. பாம்பே ஹைகோர்ட்ல வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேரும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப அட்வொகேட்டா இருந்த சமயத்துல இவங்க சால்வ் பண்ண கேசஸ் பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சாகணும் இல்லையா? நிறைய கேசஸ் ஜெயிச்சு முக்கியமா காமன் பீப்புளுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்திருக்காங்க ஈஷா சிங். அதுல ஒரு கேஸ் உங்களுக்கு பின் பாயிண்ட் பண்ணி நான் சொல்லணும்னா, மகாராஷ்டிரால நடந்த ஒரு சம்பவம். ஹவுசிங் காலனில ஒரு செப்டிங் டேங்க் உள்ள 3 பேர் அதை கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதை கிளீன் பண்ற சமயத்திலேயே அந்த 3 பேரும் இறந்து போறாங்க. இவங்க 3 பேருமே மும்பைல இருக்கிற ஸ்லம்ல சேர்ந்தவங்க.
இந்த இறந்து போன மக்களோட ஃபேமிலிய போய் சந்திச்சு அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும்னு கிட்டத்தட்ட 2 வருஷமா ஈஷா சிங் போராடினாங்க. அங்க இருந்த மக்கள் எல்லாமே ஈஷா சிங் மேல ரொம்ப நம்பிக்கையும் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த கேஸ் ரொம்ப நீண்டு போனதுக்கு அப்புறம் ஈஷா கிட்ட ஒருத்தவங்க வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த லாலாம் எங்கள மாதிரியான ஆட்களுக்கு கிடையாது. எங்களுக்கெல்லாம் ஜஸ்டிஸ் கிடைக்கவே கிடைக்காது. எங்களுக்காக உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு இறந்து போன ஒருத்தரோட வைஃப் ஈஷா கிட்ட வந்து சொன்னாங்க. இந்த ஒரு விஷயம் கேட்டதுமே இவங்களுக்கு எப்படியாச்சும் ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும், ஜெயிக்கணும்னு சொல்லி ஈஷா வாதாடி அந்த கேஸ் ஜெயிச்சாங்க. அப்படி வாதாடி தான் அவங்க ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணுங்கிற வெர்டிக்ட் வெளியே வந்துச்சு. இது மகாராஷ்டிரால நடந்த கேசஸ்லயே ஹிஸ்டரியில பதிக்க வேண்டிய ஒரு கேஸ். இப்படி நார்மல் பீப்புளுக்காக ஃபைட் பண்ணணுங்கிற ஒரு வெறி சின்ன வயசுல இருந்தே ஈஷா சிங்க்கு இருந்திருக்கு. இப்படி அட்வொகேட்டா பணியாற்றி வரும்போதுதான் 2021ல யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி ஐபிஎஸ் ஆபீசர் ஆகுறாங்க. அவங்களோட 2வது அட்டெம்ப்ட்லயே ஐபிஎஸ் கிளியர் பண்ணி 133 ரேங்க் அவங்களுக்கு கிடைச்சது. அப்படி ஏஜிஎம்யூடி, அதாவது அருணாச்சல் பிரதேஷ், கோவா, மிசோரம் மற்றும் யூனியன் டெரிட்டரி, இந்த கேடர்ல 2021 பேட்ச்ல அதிகாரியா வராங்க ஈஷா. 2 வருஷம் ட்ரைனிங்கும் முடிச்சு 2023ல ஹைதராபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் போலீஸ் அகாடமில நடந்த செலக்ஷன்ல 155 கேண்டிடேட் செலக்ட் ஆயிருக்காங்க. அதுல ஈஷா சிங்கும் ஒருத்தவங்க. அன்னைக்குதான் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா கையில இருந்து உங்களுக்கு 2 டிராஃபியும் கிடைச்சது. மணிப்பூர் லா டிராஃபி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் ஃபாரன்சிக் சயின்ஸ். இது ரெண்டுமே அவங்க படிச்சுட்டு இருந்த சமயத்துல சாதிச்சதுக்காக கிடைச்ச அவார்ட். இந்த தருணத்துல ஒரு ஹாப்பியான மொமெண்ட் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும். இஷா ஐபிஎஸ் ஆபீசரா போஸ்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அம்மா சொன்ன முதல் விஷயம் என்னன்னா, அப்பாவோட ஆசையை நீ நிறைவேற்றிட்ட. ஆனா ஒருபோதும் ஐபிஎஸ் ஆபீசர்ங்கிற ஒரு பந்தா உன்னோட தலையில இருக்கக்கூடாது. மக்களுக்காக தான் நீ வேலை செய்யணும். இந்த தருணம் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு சமயம்னு சொல்லி இஷாவோட அம்மா பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இஷாவோட வீட்டுக்கு வெளியே செருப்பு தச்சிட்டு இருந்த ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, நீ என் முன்னாடி ஒரு சின்ன பொண்ணா இருந்த, ஆனா இப்ப எங்களுக்கு 8வது உயரத்துல நீ இருக்க, 8வது ஒரு அதிகாரத்துல நீ இருக்க, அதுக்காக நான் உன்னை வாழ்த்துறேன்னு சொன்னதுக்கு இஷா என்ன சொன்னாங்கன்னா, நான் இனிமே உங்களுக்காக தான் வேலை செய்ய போறேன், கவலைப்படாதீங்க, எப்பவுமே உங்களுக்காக நான் இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஃபேமிலி மீடியால எப்போதுமே ஒரு பேச்சு பொருளா இருந்ததுனால இஷா ஐபிஎஸ் ஆபீசர் ஆனதுக்கு அப்புறமும் நிறைய சர்ச்சையில மாட்டியிருக்காங்க. உமன் ரைட்ஸுக்காக இவங்களா இருந்தாலும் இவங்களோட அம்மாவா இருந்தாலும் நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. அதுல இஷா பேசின விஷயங்கள் சர்ச்சையானது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அடுத்து 2024 அக்டோபர் 29க்கு டிரான்ஸ்பர் ஆகி புதுச்சேரியில போஸ்ட் ஆகுறாங்க இஷா. கிழக்கு மண்டலத்தோட எஸ்பியா நியமிக்கிறாங்க. புதுச்சேரியில லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவோட சீனியர் கண்காணிப்பாளரா இருக்காங்க ஈஷா. அவங்க போஸ்டுக்கு வந்ததுல இருந்தே கேசஸ்க்கு ஆக்ஷன் எடுக்க அவங்க எப்போதுமே தயங்கினது கிடையாது. சுகாதாரத்துறையில போலி மருந்து மோசடி வழக்குல இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்து இந்த கேஸ் சம்பந்தமா 6 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது போன மாசம். அதுக்கப்புறம் டிவிகே புதுச்சேரியில நடந்த நிகழ்ச்சியில தான் எல்லாருமே ஈஷாவை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அங்க நடந்த விஷயங்கள் என்னன்னா, அங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாருக்குமே ப்ராப்பரான கைடன்ஸ் ஈஷா சிங் கொடுத்திருக்காங்க. அளவு மீறி கூட்டம் வந்தப்பவும் எங்கேயுமே பேனிக் ஆக்காம எல்லா இடத்துலயுமே ப்ராப்பரா அவங்க ஹேண்டில் பண்ணாங்க. பாஸ் இருக்கிறவங்கள மட்டும் தான் அவங்க உள்ள அலோவ் பண்ணாங்க. ஆனா ஒரு இடத்துல டிவிகேயோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பாஸ் இல்லாதவங்களையும் உள்ள விட ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல தான் ஈஷா சிங் ரொம்ப கடுமையா தடுத்து நிறுத்தினாங்க. அந்த இடத்துல புசி ஆனந்துக்கு எதிரா ஈஷா சிங் ரியாக்ட் பண்ண விஷயம் என்னன்னா, 40 பேர் கரூர்ல இறந்து போயிருக்காங்க. அந்த விஷயம் நீங்க மறந்து போக கூடாது. என்னோட வேலையை செய்ய விடுங்க. நான் என்ன பண்ணணும் நீங்க என்கிட்ட சொல்லாதீங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பதில் கொடுத்திருந்தாங்க. இந்த ஒரு வீடியோ தான் இப்ப எல்லா பக்கமுமே வைரலா போய்கிட்டு இருக்கு. இவங்கள தான் சிங்கப்பெண்ணேன்னு சொல்லி எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறது கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க.